கம்பேரிட்டிவ்லி ரொம்ப புதுசு. ஸோ ம். இந்த விஷயம் வந்து கொஞ்சம் இத பத்தின ஒரு டெப்த்தான கிளாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டுமே ஆன்சர் பண்ண முடியுங்கிற மாரி எங்களுக்கு காட்டுது. ஸோ இத பத்தி நீங்க எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டிப்பா. ஸோ இதுவும் வந்து ஒரு 10 மார்க்கு கேள்வி. கிகாலி அக்ரிமெண்ட் 2வது இந்த கேள்வியில வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்திருக்கணும், கிகாலி பத்தி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுல உள்ள கூடிய கொஞ்சம் சில ஃபேக்ட், ஏன்னா கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டாங்கன்னா அந்த ஷெட்யூல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஃபேக்ட்டும் கொஞ்சம் இதில் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. சரி, நான் உங்களுக்கு கொஸ்டினை ஷேர் பண்றேன். ஓகே. Now, so explain the significance of Kigali Amendment to phase down the hydrofluorocarbons with time frame schedules. Okay, முக்கியமானது வந்து இந்த டைம் ஃப்ரேம் ஷெட்யூல்